அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீர்நிலையில் செல்லும் கப்பல்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வீழ்த்தப்பட்ட 8 அமெரிக்க தளங்கள். லண்டனில் 800க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம், பல விமானங்கள் ரத்து. நிலநடுக்கத்தால் நிலைகுலைந்த வெனிசுலா 1430 உயர்ந்த பலி எண்ணிக்கை. லெபனானுடன் உடன்படிக்கை. இஸ்ரேலிய அமைச்சரவைக்குள் கடும் அதிருப்தி. 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவை தாக்கிய உக்ரைன். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் வெளியான தகவல். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை முற்றிலும் நிறுத்துவோம், அமெரிக்காவுக்கு ஈரான் இறுதி எச்சரிக்கை. குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்க படை தளங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல். பிரான்சில் வெப்ப அலை 1000 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவு. தொடர்பென விரிவான செய்திகள். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள 8 அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர். ஹார்முஸ் நீர்நிலை வழியாக செல்ல முயற்சிக்கும் கப்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரானிய ராணுவம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இடைமறிக்க முயற்சிக்கும் நிலையில் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளில் இருக்குமாறு குவைத் மற்றும் பஹ்ரைன் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரித்தானியாவில் நிலவி வந்த கடுமையான வெப்ப அலையை தொடர்ந்து திடீரென ஏற்பட்ட இடிமின்னலுடன் கூடிய கனமழை காரணமாக லண்டனின் ஹீத்ரோ மற்றும் கார்ட்விக் விமான நிலையங்களில் 800க்கும் மேற்பட்ட விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாகியுள்ளதோடு டஜன் கணக்கிலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இவ்விரு முக்கிய விமான நிலையங்களிலும் சனிக்கிழமையன்று தலா 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிளைட் அவேர் விமான கண்காணிப்பு தளம் தெரிவித்துள்ளது. சில விமானங்கள் 11 மணி நேரம் வரை தாமதமாகியுள்ளதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடுமையான அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக சில பயணிகள் விமானத்துக்குள்ளேயே 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பின்னரே தங்களின் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக சமூக ஊடகங்களில் தங்களது குமுறல்களை பகிர்ந்துள்ளனர். பிரித்தானியாவின் தென்கிழக்கு பகுதி மற்றும் வடமேற்கு ஐரோப்பிய வான்வெளியில் உருவாகியுள்ள அடர்ந்த புயல் மேகங்கள் காரணமாக வான்வழி போக்குவரத்தில் தற்காலிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதே இந்த தாமதத்திற்கு காரணம் என்று பிரித்தானியாவின் தேசிய விமான போக்குவரத்து சேவை அமைப்பு விளக்கியுள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களால் பலியானோரின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. இதனை அந்நாட்டின் தேசிய சட்டமன்ற தலைவர் ஜார்ஜ் டாக்ட்ரிக்ஸ் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த இயற்கை பேரிடரில் 3238 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 3142 குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிலநடுக்கம் ஏற்பட்டு 72 மணி நேரத்தை கடந்துவிட்டதால் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன. எனினும் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து நம்பிக்கையுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானுடனான கட்டமைப்பு உடன்படிக்கை தொடர்பாக இஸ்ரேலி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்-கியூர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள கட்டமைப்பு உடன்படிக்கையை மிகப்பெரிய தவறு என்று அவர் விமர்சித்துள்ளார். லெபனான் அரசாங்கத்திலே ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதால் அந்த நாடு ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைந்துவிடும் என்று ட்ரம்ப் நம்ப முடியாது என்று கூறியுள்ளார். தற்போதைய ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் பெரும்பாலான பகுதிகளில் நிலைத்திருந்தாலும் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை லெபனான் அரசு அகற்றாது என்பது அவரது கருத்தாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவை ஒட்டுமொத்தமாக அழிக்க இஸ்ரேலிய ராணுவத்தால் மட்டுமே முடியும் என்றும் இந்த உடன்படிக்கை அதற்கு தடையாக இருக்கும் என்றும் அவர் வாதிடுகின்றார். இந்த உடன்படிக்கை எதிர்த்து போராடி வரும் பென்-கியூர் இதுகுறித்து அமைச்சரவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவுடன் 4 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் இதுவரை இல்லாத அளவிலான ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. ரஷ்யாவின் 12 மாகாணங்கள் மற்றும் கிரீமியா தீபகற்பத்தை
குறிவைத்து ஒரே இரவில் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள், ரேடார் நிலையங்கள், முக்கிய ரசாயன ஆலையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் சேதத்தின் முழுமையான விவரங்கள் குறித்து சுயாதீன உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை. இரு தரப்பினரின் தாக்குதல்களில் மொத்தம் 3 உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இவதி மாகாணத்தின் கடற்கரை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது இன்று ரெக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் 41 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அந்த மையம் மேலும் தெரிவித்தது. நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் கச்சின் நோகோ நகரம் மற்றும் புடாய் கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக உணரப்பட்டன. மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஈரானிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்ட நிலையில் இறுதி ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தை சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் நடந்தது. இதற்கிடையே இரு நாடுகளும் மீண்டும் பரஸ்பர மோதலில் ஈடுபட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அனுமதியின்றி செல்ல முயன்ற சிங்கப்பூர் கப்பல் மீது ஈரான் கடந்த 25ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானின் ஏவுகணை, ட்ரோன் தளங்கள், கடலோர ரேடார் மையங்கள் மீது அமெரிக்கா போர் விமானம் குண்டுகளை வீசி தாக்கியது. இதையடுத்து பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை நடத்தியது. ஹார்முஸ் ஜலசந்தி அருகே பனாமா கொடியுடன் சென்ற என்டி கிகு என்ற எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா 2வது நாளாகவும் தனது தாக்குதலை தொடர்ந்தது. இதில் ஈரானின் 10 இடங்களின் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஈரானின் குவாசம் தீவில் உள்ள சிரிக் நகர், ஹர்முஸ்கன் மாகாணத்தில் உள்ள பண்டர் இ லெங்கா ஆகிய நகரங்களில் உள்ள ராணுவ தளங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் கூறும்போது ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் உள்ள 10 ஈரான் ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டன. ஈரானின் ராணுவ கண்காணிப்பு உட்கட்டமைப்பு, தகவல் தொடர்பு அமைப்புகள், வான் பாதுகாப்பு தளங்கள், ட்ரோன் சேமிப்பு நிலையங்கள், கண்ணிவெடி அமைக்கும் திறன் கொண்ட தளங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியது. கிகு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிப்பதற்கான வாய்ப்பு ஈரானுக்கு இருந்தும் அதை செய்யாமல் தவிர்த்துவிட்டது என்று தெரிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் ஈரான் மீண்டும் இறங்கியது. குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள சல்மான் துறைமுகத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தலைமையகத்தை குறிவைத்தது ஏவுகணைகள். அவற்றை தடுக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டன. இதில் ஏவுகணைகள், ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டன. மேலும் குவைட், பஹ்ரைனில் அபாய ஒலிகள் எழுப்பப்பட்டதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். அமெரிக்கா ஈரானிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறியதற்காக ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான சேமிப்பு இடங்கள் மற்றும் கடலோர ரேடார் தளங்கள் மீது அமெரிக்கா போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. அவர்கள் ஒருபோதும் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மிகவும் சாத்தியமாக உள்ளது. நாம் இனிமேலும் நியாயமாக இருக்க முடியாத ஒரு நிலை வரலாம். அப்போது நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக தொடங்கிய பணியை ராணுவ ரீதியாக முடிக்க நிர்பந்திக்கப்படலாம். அப்படி நடந்தால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஈரான் ராணுவத்தின் கூட்டு செயல்பாட்டு தலைமையகமான கதல் அல் அன்பியாவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் அல்பிகார் கூறியதாவது, எந்தவொரு புதிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் கடுமையான பதிலடியை ஈரான் கொடுக்கும். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தியில் கடல்வழி போக்குவரத்தை ஈரான் ஒழுங்குபடுத்தும். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். வன்முறையில் ஈடுபடும் கப்பல்கள் மீது முன்னெப்போதையும் விட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
இந்நிலையில் ஈரானின் கடற்கரை கண்காணிப்பு நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் போரை முடிவு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெளிப்படையாக மீறும் செயலாகும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அமெரிக்காவின் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான ஈரான் கட்டுப்பாட்டை குலைக்காது. வரும் நாட்களில் இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் நரகத்தை அனுபவிக்கும் என்றும் ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் ஈரானின் தென்கடற்கரை பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட ராணுவ தளங்கள் மீது நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் IRGC குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிக முக்கிய வான்படை தளம் மீதும் நள்ளிரவில் கூட்டு ஏவுகணை மற்றும் தற்கொலைப்படை ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது ஒட்டுமொத்த உலகையும் நடுங்க வைத்துள்ளது. ஈரானின் கடற்படை வான்வழி பிரிவுகள் இணைந்து குவைத்தில் அமெரிக்க ராணுவம் இயக்கி வரும் மிக முக்கியமான அலி அல் சலேம் வான்படை தளம் மீது ஒரே நேரத்தில் ஏவுகணைகளை ஏவி அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் கடற்படை மற்றும் வான்வெளி பிரிவுகள் இணைந்து குவைத்தில் அமெரிக்க ராணுவம் இயக்கி வரும் மிக முக்கியமான அலி அல் சலேம் வான்படை தளம் மீதே ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளன. எங்கள் நாட்டு எல்லைக்குள் அமெரிக்கா நடத்திய அத்துமீறலுக்கு பதிலடியாகவே இவ்வாறு அமெரிக்காவின் முக்கிய 8 ராணுவ உட்கட்டமைப்புகளை நாங்கள் முற்றிலும் அளித்ததாகவும் IRGC அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத் நாடு முழுவதும் விமான தாக்குதல் எச்சரிக்கை அலாரங்கள் ஒழிக்கப்படப்பட்டுள்ளது. அத்துடன் குவைத் எல்லைக்குள் பாய்ந்து வந்த 2 அசுர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் தற்கொலைப்படை ட்ரோன்களை குவைத் வான் பாதுகாப்படை தங்களின் ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பம் மூலம் நடுவானிலே சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. இந்த அதிரடி முறியடிப்பு நடவடிக்கை காரணமாக குவைட் மணிலோ அமெரிக்க ராணுவ தளத்திலோ உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் கடந்த வாரம் கடுமையான வெப்ப அலையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 24ஆம் தேதி முதல் சாதாரண நிலையை விட சுமார் 1000 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக பப்ளிக் ஹெல்த் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. அதிகமாக 65க்கும் மேற்பட்ட முதியவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளனர். மொத்த உயிரிழப்புகளில் 85% பேர் இந்த வயது பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பாரிஸ் மற்றும் அதன் புறநகர்கள் உள்ளடக்கிய இலிடி பிரான்ஸ் பிராந்தியத்தில் வீட்டிலேயே உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.